உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது பயத்தில் இருந்து தொடங்குவதில்லை. மாற்றம் என்பது பயத்தை எதிர்கொள்வதில் இருந்து தொடங்குகிறது. நேற்று நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இன்று நீங்கள் என்னவாக மாறலாம் என்பதை தீர்மானிக்காது. சிறிய பாதையில் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு படி வாழ்க்கையை மாற்றும் பயணம். வாழ்க்கை மாற்றத்தை தொடங்க உதவும் அடிப்படை குறிப்புகள். 1. தெளிவான குறிக்கோள் நிர்ணயம். என்னை மாற்றுவதன் மூலம் நான் அடைய வேண்டியது என்ன என்று கேளுங்கள். குறிப்பிட்ட அளவிடக்கூடிய சிறிய குறிக்கோள்களை வைத்துக் கொள்ளுங்கள். 2. சிறியதாக தொடங்குங்கள். ஒரே நாளில் பேரளவு மாற்றம் எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தை தரும். தினசரி 15 நிமிடம் ஓடுதல், ஒரு நாள் ஒரு புதிய திறன் கற்றல் போன்ற சிறிய வெற்றிகளை குவியுங்கள். 3. சிந்தனை முறையை மாற்றுங்கள். நான் முடியும் என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும். 4. சூழலை மாற்றுங்கள். உங்கள் இலக்குகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குங்கள். எடுத்துக்காட்டு, உடல் ஆரோக்கியத்திற்கு அசைவூட்டும் உணவுகளை வீட்டில் வைக்காதீர்கள். 5. தோல்வியை பயமாக கருதாதீர்கள். தோல்வி என்பது கற்றுக்கொள்ளும் செயல்முறை. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு அருகிலுள்ள ஒரு படி. 6. உங்களை சுற்றி ஊக்கமளிக்கும் மனிதர்களை வைத்திருங்கள். உங்கள் இலக்குகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதரவான குழுவில் இருப்பது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். 7. நெகிழ்வுத்தன்மை. திட்டங்கள் மாறலாம். அடிப்படை இலக்குகளில் கண்ணாயிருப்பதுடன் வழிமுறைகளில் நெகிழ்வாக இருங்கள். தமிழ் பழமொழிகள் மற்றும் அறிவுரை. கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு. எனவே கற்கும் பயணம் எப்போதும் தொடரும். 6 வருஷத்து முயலும் 3 வருஷத்து ஆட்டுக்கு சமம். ஒவ்வொருவரும் வளரும் வேகம் வித்தியாசம். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். சிறு துளி பெரு வெள்ளம். சிறிய தொடர் முயற்சிகள் பெரிய விளைவை தரும். முக்கியமான ஒரு கருத்து. வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு பயணம், ஒரு இலக்கு அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறும் சிறிய முயற்சிகளை பாராட்டுங்கள். உங்கள் வழியில் உள்ள தடைகளே உங்கள் வலிமையை கட்டியெழுப்பும் கற்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடமே உள்ளது. இன்றே அந்த முதல் படியை எடுக்கத் தொடங்குங்கள். உங்கள் மாற்றத்தின் குறிப்பிட்ட துறை என்ன? வேலை, ஆரோக்கியம், கல்வி, மனபுத்திருப்பு செய்தல் என்று தெரிவித்தால் அதற்கேற்ப கூடுதல் யோசனைகளை பகிர முடியும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன்.